அரசாங்கமும் அரசியலும் ஒண்ணுதான். மக்களை கொள்ளடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மக்களுக்கு பிரச்சனைகளை விட அந்த பிரச்சனைகளை யார்கிட்ட சொல்றதுங்கிறதே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஜேர்னலிசம் மக்களை வழி நடத்துச்சு. கேள்வி கேட்கறதுல ஆரம்பிச்சு நிர்வாகத்தை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துற அளவுக்கு முன்னேறிச்சு. பத்திரிகையும் மீடியாவும் நம்மளுக்கு உண்மையை தான் காட்டுறாங்களா இல்ல அவங்க காட்டுறதை நாம உண்மைன்னு நம்புறோமா அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு தோன்றதுக்கு முன்னாடி மதனப்பள்ளியில நடந்த ஒரு கதை. Cheers. Cheers. மாமா போதும் மாமா, என்ன ஓவர் ஆயிடுச்சு. விட்டா குடிச்சிட்டே இருப்பீங்க. டேய் நீ வரியாடா? போலாம். ஏய் மாமா பத்திரமா வீட்ல டிராப் பண்ணு. சரி சிவா. வரேன்டா. பை சிவா. டேய் சீக்கிரம் வண்டி எடுடா. எடுக்கறேன்டா. சார் வர்றாருப்பா. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. அண்ணப்பா நான் யாரு அவங்க? காலையில இருந்து உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்கண்ணா. வர சொல்லு. பெரியவரே சாரு கூப்பிடுறாரு, வாங்க. வாமா போலாம். கும்பிடுறேன் ஐயா. யாருப்பா நீங்க? இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? என் பேரு ஐயப்பாங்க சார். இவ என் பொண்டாட்டி ஏறம்மா. இங்கதான் மலைக்கு பக்கத்துல இருக்கோம் ஐயா. என்னத்த சொல்றது நாகப்பா, அவங்க கொடுக்குற காசு பெட்ரோலுக்கே பத்த மாட்டேங்குது. நான் வணக்கம்ண்ணா. வணக்கம்டா. சரி உட்காருங்க. பரவாயில்லைங்க ஐயா, இருக்கட்டும். ஒன்றும் கூச்சப்படாதீங்க, நம்ம பசங்க தான். நீங்க உட்காருங்க. சொல்லுங்க. எங்களுக்கு மலைக்கு பக்கத்துல ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குய்யா. அது என் கல்யாணத்தப்போ இவ அப்பா சீதனமா கொடுத்ததுயா. ஆமாங்கய்யா. அதை வச்சுதான் பொழப்பு நடந்துட்டு இருக்கியா. இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சதுனால நிலம் நல்லா செழிப்பா இருந்ததுயா. அதனால சூரியகாந்தி விதை விதைக்கலான்னு என் பொண்டாட்டி சொன்னதால பக்கத்து டவுனுக்கு அதுக்கு விதை வாங்க போயிருந்தையா. திரும்பி வந்து பார்த்தா என் நிலத்துல யாரோ கம்பி வேலி போட்டிருந்தாங்கய்யா. என் நிலத்துல கை வச்சுட்டாங்கன்னு என்னால கோபத்தை கட்டுப்படுத்த முடியலையா. வாய்க்கு வந்தபடி பேசிட்டு யோ யோ யாரையா நீங்கெல்லாம்? என் நிலத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் என்னடா உன்னோட யாரா நீங்கெல்லாம்? இது என்னோட நிலம்டா. அவங்க என் நெஞ்சிலேயே எட்டி உதச்சு யாரு கிட்ட வேணாலும் போய் சொல்லிக்கடான்னு சொல்லி இந்த பேப்பர் எல்லாம் கொடுத்து என்ன அடிச்சு அனுப்பிட்டானுங்க ஐயா. சரி, நீங்க போலீஸ் கிட்ட போகலையா? போய் பார்த்தய்யா, இது பூமிக்கு சம்பந்தப்பட்டது. எம்ஆர்ஓ ஆபீஸுக்கு போய் எதா இருந்தாலும் விசாரிக்க சொல்லிட்டாங்க ஐயா. என்னய்யா இது ஊனலன்ற? இதுல உன் மாமன் சூரப்பா ராஜுவோட அப்பா கோவர்தன ரெட்டிக்கு வித்தது கிளியரா இருக்கு. இத போய் ஊனலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? சாமி சத்தியமா சொல்றேன், என் மாமா இந்த நிலத்தை யாருக்கும் விக்கலங்க ஐயா. என் புள்ள யோ விக்கலனா எப்படியா டீடைல் இருக்கும்? இங்க பாரு. இத எங்க அப்பா என் கல்யாணத்துக்கு சீதனமா கொடுத்ததுங்க ஐயா. எங்களுக்கு அநியாயம் பண்ணிடாதீங்க சார். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். எப்பயோ 1978ல வித்த நிலத்தை வரதட்சணைன்னு உன் தலையில கட்டிட்டான். உன் மாமனார் இருக்கிறதே பெரிய புத்திசாலியா? எங்க அப்பா 1975லயே இறந்துட்டாருங்க சார். அப்படி இருக்கும்போது 1978ல எப்படி வித்திருக்க முடியும் சார்? யோ ஐயப்பா. ஐயா சொல்லுங்க. உன் பொண்டாட்டிக்கு கணக்கு வழக்குல நல்லாவே தெரியுது. இத்தனை நாள் அவங்களோட நிலத்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டதுக்கு நீங்க தான் அவங்களுக்கு பணத்தை கொடுக்கணும். இப்ப வந்து என்கிட்ட கணக்கு சொல்றீங்களா? உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. முதல்ல கிளம்புங்க. நடந்த எல்லாத்தையுமே நீங்க பேப்பர்ல எழுதினீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்குன்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாங்க ஐயா. அதனாலதான் ஐயா உங்களை தேடி வந்திருக்கோம். சாமி நீங்க தான் ஐயா எங்களுக்கு ஒரு நியாயம் வாங்கி தரணும் ஐயா. மனுஷன் உண்மையை பார்த்து பயப்படுற ஒவ்வொரு முறையும் இந்த பேனா தான் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு நீதி கிடைக்கிற மாதிரி நான் பண்றேன். நீங்க கிளம்புங்க. நல்லதுங்க ஐயா. வரேங்க ஐயா.